கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த காலை வேளையில் சந்திப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளில் கூட தாவீது ராஜா ஒரு பெரிய முழு சங்கீதத்திலும் தன்னுடைய விண்ணப்பங்களை வைக்கிறார். அந்த விண்ணப்பங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 17வது சங்கீதத்தை இந்த நாளிலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்று நாள் படித்து பாருங்கள். அதிலிருந்து இந்த நாளிலே நமக்கு ஒரு சில துளிகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அவைகள் என்னவென்று சொன்னால் 17 5வது வசனமும் 8வது வசனத்தையும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். 15:8 அவர் சொல்கிறார், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். கண்மணியை போல என்னை காத்துக்கொள்ளும். பாருங்கள், அவர் அநேக விண்ணப்பங்களை இந்த சங்கீதத்திலே 17வது சங்கத்தில் சொல்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய கால்கள் வலுவாதபடி இருக்க வேண்டும். நாம் தினமும் நடந்து கொண்டிருக்கிற பாதைகள் மிகவும் சறுக்கலான பாதைகளாக இருக்கும். நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிற பாதைகளிலே கரடு முரடாக இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். நம்முடைய கால்கள் அப்படியாக வழுவி போகத்தக்கதாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் வலுவாதபடி அவருடைய மகிமையான சன்னிதானத்தில் நிற்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இந்த வேளையில் அவர் பண்ணுகிறதான விண்ணப்பம், நம்முடைய விண்ணப்பம் அதுவாகத்தான் இருக்கும். ஐயா, என்னுடைய கால்கள் வலுவாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, கால்கள் வலுவாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. அதோடு கூட உன் கண்ணின் கருமணியை போல காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்ணின் கருமணி மிக மிக ஒரு முக்கியமான உறுப்பு. அந்த கண் இல்லை என்று சொன்னால், அந்த கருமணி இல்லை என்று சொன்னால் நம்மாலே பார்க்க முடியாது. அந்த கருமணியை போல என்னை காத்தருளும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த நாளிலே இந்த விண்ணப்பத்தை நம் ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போமா? அப்படி செய்கின்ற வேளையில் நமக்கு அவர் நல்ல ஒரு தெளிவான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். நம்முடைய பாதைகள் சில நேரங்களிலே வலுவக்கூடியதான நேரங்களிலே சத்துருவான நம்மை கீழே தள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற வேளையில் அவர் தம்முடைய வலது கரத்தினாலே நம்மை பிடித்து தாங்குகிறவராக இருக்கிறார். நம்ம கண்ணின் கருமணியை போல நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீது ராஜா பண்ண அதே விண்ணப்பத்தை நாங்கள் இந்த நாளில் இன்று நாங்கள் பண்ணுகிறோம். ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் வலுவாதபடி எங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க, கண்ணின் கருமணியை போல காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.